அன்புக்குரிய என்னுடைய சகோதரர்களே, நண்பர்களே, இன்று ஒரு தீர்க்கமான தருணத்திலே நாங்கள் இருக்கின்றோம். சுருக்கமாக சொல்கின்றேன், ஏதாவது எங்களுக்கு செய்த ஒரு தலைவர் இருக்கின்றார் என்றால் அது ரணில் விக்ரமசிங்க தான். 7 பர்ச்சஸ் நிலத்தை, தனி வீட்டை, புதிய கிராமத்தை எங்களுக்கு அள்ளி கொடுத்து எங்களுடைய பாடசாலைகளை கட்டியெழுப்பிய தலைவர் என்றால் அது ரணில் தான். நாங்கள் சஜித் பிரேமதாசக்கு வாக்களிப்பதற்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கின்றதா என மனசாட்சியை தொட்டு கேளுங்கள். 2 வருடமாக சம்பள பிரச்சனை இருக்கின்றது. ஆனால் அந்த 2 வருடத்திலே பாராளுமன்றத்திலோ வெளியிலோ சஜித் சம்பளத்துக்காக பேசியது என்ன? இன்று அதை மூடி மறைக்க சிறுதோட்ட உடைமையாளர் என திகாவும் ராதாவும் மனோவும் முழங்குகின்ற போது ராதா வந்து சொல்லுகின்றார், சிறு தோட்டம் கொடுக்க முடியாது, அது பொய்யென. அவை பொய்யை சுமந்து கொண்டு வருகின்றார்கள். இன்று கொழும்பிலே இருந்து வந்து நாவலப்பிட்டிய கம்பள பகுதியிலே ஹோட்டல்களிலே அறையெடுத்து பணப்பொதியோடு வந்திருக்கின்றார்கள் வாக்கு கொள்ளைக்காக. 21ஆம் தேதி மாலையாகின்ற போது கடையை மூடிவிட்டு கொழும்புக்கு போய்விடுவார்கள். அந்த 21க்கு பிறகு 22ஆம் தேதி ரணில் விக்ரமசிங்க வெற்றி பெறுகின்ற போது அவரோடு கைகோர்த்து உங்களோடு பணியாற்ற போவது இந்த மேடையிலே இருக்கின்ற நாங்கள் தான் என்பதை இந்த இடத்திலே நான் கூறி வைக்க விரும்புகின்றேன். ஆவே எங்களது சின்னம், சிலிண்டர் சின்னம் 21ஆம் தேதி காலையிலேயே விடிய காலையில் சென்று நம்முடைய வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்வோம், நமது நாட்டை காப்பாற்றிக் கொள்வோம், எம்மை காப்பாற்றிக் கொள்வோம். அதற்காக சிலிண்டர் சின்னத்திற்கு வாக்களிப்போம். இது இங்கே உள்ள யாரதும் தேர்தல் அல்ல, இது எங்களது தேர்தல் அல்ல. இங்கே இருக்கின்ற ஒவ்வொருவருடையது தேர்தல், உங்கள் குடும்பத்தின் தேர்தல், உங்கள் பிள்ளைக்குரிய தேர்தல், அந்த எதிர்காலத்தை தருகின்ற தேர்தல். ஆவே 21ஆம் தேதி ஆகின்ற போது சிலிண்டருக்கு வாக்களித்து ரணிலை இந்த நாட்டினது ஜனாதிபதியாக்குவோம். ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு வெற்றி, ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு வெற்றி என கூறி முடிக்கின்றேன். நன்றி. இது போன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது வைப்ஸ் டிவி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள www.vaibznews.com, vibesnews.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.